ஹாய், இது நேற்று சாட்டர்டே எடுத்த வீடியோ. அப்பளக்கூட்டு இது. நான் இது ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன். இந்த அப்பளக்கூட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பளம் திக்காக வாங்குங்க. திக்கான அப்பளம், பெரிய அப்பளமாக இருக்கணும். நான் ஒரு 2 மணி நேரம் அந்த கடலப்பருப்பை ஒரு கப்பு கடலப்பருப்பை ஊற வச்சுட்டேன். தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை நான் குக்கரில் போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தான் அது. சின்னதாக 2 தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டு அந்த கடலைப்பருப்போடையே சேர்த்து வேக வச்சுக்கலாம். 3 விசில். மஞ்சத்தூள் போட்டேன். பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல், 4-5 பூண்டு பல். தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில். பருப்பு குழையாமையும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதிலே உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க போதும். குழையக்கூடாது. பருப்பு முழுசாகவும் இருக்கணும், ஆனால் மாவு மாதிரி வெந்தும் இருக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ 3 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு மத்தால அந்த தக்காளியை சும்மா ஒரு கடைஞ்சி விடுங்க. கரண்டியாலேயோ மத்தாலையோ. தண்ணியாக இருக்கணும். அப்பளம் போட்டதுக்கப்புறம் திக்காயிடும். ஒரே ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு பாருங்களேன், முழுசாகவும் இருக்குது, ஆனால் மாவு மாதிரி வெந்தும் இருக்குது. நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், பூண்டு தட்டி ஒரு 4 பல் பூண்டு தட்டி அதில் சேருங்க. கருவேப்பில்லை. இந்த குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அப்படியே கடைஞ்ச மாதிரி மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேக வச்சதை எடுத்து இதில் ஊற்றி மூடி கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த சாம்பார் பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை பொருள் கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிட்டே இருக்கும்போதே நான் நல்லா திக்கான அப்பளம், பெரிய அப்பளம் இது எடுத்து ஒரு 5 அப்பளம் நான் பொரித்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான் இது. ரொம்ப சிம்பிள் தான் இந்த அப்பளக்கூட்டு. 50 வருஷத்துக்கு முன்னாடி வீடு தேடிட்டு போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீடு கிடைக்கல. அவங்களுக்கு ஒரு அக்ரகாரத்தில் தான் வீடு கிடச்சிச்சு. அங்கே வீடு பார்க்க போகும்போது இந்த லயனாக அந்த அக்ரகாரத்து மாமிங்கெல்லாம் லயனாக அந்த வீட்டு வாசலில் அப்பளத்தை போட்டு காய வச்சுருந்தாங்களாம். போய் 1 வாரம் வரலையும் அப்பளக்கூட்டு, அப்பள குழம்பு இதே தான் அவங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அது சொல்லி சொல்லி எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க. அதை அவங்க காய்கறி இல்லாத சமயத்தில் அப்படிலாம் அந்த அப்பளக்கூட்டு, மாங்காய் வத்தல் இதை வச்சு தான் அவங்க சமாளிப்பாங்களாம். மழை டைமுங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சிம்பிளாக ரொம்ப பேச்சுலர்ஸ்லாம் டக்குன்னு செய்யலாம். அதை இந்த அப்பளத்தை பெருசாகவே போடுங்க. உடச்சி தூளாக போடாமல் அப்படியே 4ஆக போடுங்க. அந்த தண்ணியாக இருக்கு இல்லையா, அந்த குழம்பு மாதிரி அது இது போய் இழுத்து அப்படியே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. ஒரு கல்யாண வீட்டுங்களில் போனால் எப்படி ஒரு வாசனை இருக்கும் அந்த சைவ சமையலில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துருச்சு. ஐயருங்க பூண்டு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் மாமியார் பூண்டு சேர்ப்பாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்பு இருக்கு இல்லைங்களா, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, வெங்காய குழம்பு, சின்ன வெங்காயம் புளிக்குழம்புன்னு சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அப்பளக்கூட்டு. நான் இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அப்பளக்கூட்டு. அடிக்கடி அந்த ஐயர் வீட்டுங்களில் இதை தான் செய்வாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு சைவமாகவே எங்கள் கணவர் வீட்டு ஃபேமிலிலாம் ஒரு சைவமாகவே ஒரு 18-20 வருஷம் வாழ்ந்துருக்காங்க அந்த அக்ரகாரத்தில். அதிகமாக சாப்பிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அப்பளக்கூட்டு தான். நான் அடிக்கடி சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு எங்கள் வீட்டில் நேற்று இந்த சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, சுண்டைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு அதுக்கு அந்த அப்பளக்கூட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம். பெருசாக போட்டதுனால கரையில் கொள்ளலாம். அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.